ரீசெண்டா நாங்க போர்ட்டோரிக்கோக்கு 3 டேஸ் ட்ரிப் போயிருந்தோங்க. இந்த வீடியோல வந்து டே 1ல நாங்க என்னென்ன பார்த்தோம் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நாங்க ஃபர்ஸ்ட் டே போய் ரீச் ஆகும்போதே ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு ஃப்ளைட் டிலேனால. ஸோ ஏர்போர்ட்லேருந்து கிராஸ் பண்ணாலே கார் ரெண்டல் சென்டர் இருக்கும். ஸோ அங்கே கார் ரெண்ட் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் பை மேரியாட்னு சொல்லிட்டு மேரியாட் அவங்களோடதே தான். பட் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி புக் பண்ணியிருந்தோம். லேட் நைட் போய் ரீச் ஆகுறனால எங்களுக்கு வேற எங்கேயும் ட்ரை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ இதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் புக் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்லேயே இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் 7 மினிட்ஸ் டிரைவ் தான் இந்த பிளேஸு. அதனால் கொஞ்சம் சேஃபாகவும் இருந்தது. ப்ளஸ் பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமும் இருக்குது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே இருந்தது. கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமும் நீட்டாக தான் இருந்தது. நம்ம யூஸ் பண்ணி குக் பண்ணிக்கிற மாதிரி க்ளீனாகவே வச்சுருந்தாங்க. இந்த ரூம் பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னாலே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஸ்டைலில் தான் சுற்றியுமே இருக்குது. இந்த ட்ராபிக்கல் வெதருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த பால்கனிலேருந்து பார்த்தாலே அந்த ஐ லவ் டே பீச் தெரியும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் சைட் சீயிங் ஸ்பாட்டாக போட்டிருந்தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து 2 மினிட்ஸ் வாக்லேயே அங்கே போயிடலாம். ஸோ இங்கே நாங்கள் வந்து ரூம்லலாம் செட்டில் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக நாங்கள் ஃபோர்ட் பார்க்கலாம் தான் போனோம். இங்கே போர்ட்டோரிக்கல் 2 ஃபோர்ட் இருக்குது மெயினாக. அதில் நாங்கள் போனது ஃபோர்ட் டெல்மரோ மட்டும்தான். ஸோ ரெண்டுமே கவர் பண்ண முடியாத கிட்ஸை வச்சுட்டு நாங்கள் இது ஒன்று தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஃபோர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பேஷியஸாக முன்னாடி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போன டைமில் வெதர் வந்து 80s தான். ஸோ நல்லா ப்ரீஸியாகவே இருந்தது. இங்கே எல்லாருமே வந்து கைட் ஃப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு எங்கே வாங்குறதுன்னு தெரியல. எங்கள் பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கல. பட் ஆனால் நிறைய பேர் இங்கே கைட் ஃப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபோர்ட் வந்து பேசிக்கலி ஸ்பானிஷ் டைமில் கட்டின ஃபோர்ட்டு. அது பற்றின ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் உள்ள நல்லா டீட்டெயில்டாக போட்டிருந்தாங்க. லேட்டர் வந்து அமெரிக்கா ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஸோ ஃபோர்ட் சுற்றியும் வந்து கடல் இருக்கிறனால பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஸோ இந்த ஃபோர்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு அடல்ட்ஸுக்கு வந்து $10, கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ. உள்ளேயே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமும் இருந்தது. நல்லா நீட்டாகவே இருந்தது. இந்த ஃபோர்ட் வந்து ஒன் ஆஃப் தி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஸ்பாட்டுன்னு தான் சொல்வேன் நான். ஃபோர்ட்டில் வந்து அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண அந்த வெப்பன்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்த்தினா ஈவன் அந்த கிச்சன் அந்த டைமில் யூஸ் பண்ணது அதெல்லாம் கூட தனியாக அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சுரங்கப்பாதையெல்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் கூட பார்த்தோம் நாங்கள். இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு எப்படியும் 2 to 3 hours ஆகிடுங்க. அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்தது. நல்லா எல்லா ஹிஸ்ட்ரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அங்கங்கே. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து வாட்டர் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வெயிலுக்கு. அதுவும் நல்லா இருந்தது வெயிலுக்கு சுற்றி பார்த்துட்டு வரும்போது. ஸோ ஃபோர்ட் முடிச்சுட்டு நேராக நாங்கள் அடுத்தது வந்தது இந்த ஓல்டு சான் ஒன் தான். ஓல்டு சான் ஒன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட் வாக் பண்ணியே எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு அப்படியே போகிற மாதிரி இருந்தது. இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க பில்டிங்ஸ் எல்லாமே. பட் ஒரே பிரச்சனை என்னென்னா பார்க்கிங் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒன்றா ரோட் சைட் பார்க்கிங் போடணும், இல்லைன்னா பப்ளிக் பார்க்கிங் பார்த்து போடணும். ஸோ எல்லாமே ஆனால் அந்த டைமில் ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. எங்களால் பார்க் பண்ணவே முடியல எங்கேயுமே காரு. ஸோ கார்லேயே அப்படியே ஸ்லோவாக நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போனோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. கடையெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. நிறைய ஃபேஷன் டிசைனர் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருந்தது. இத்தனைக்கும் பிராண்டட் ஸ்டோர்ஸ் நிறையா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி ரோட்டில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் அம்ப்ரெல்லா ஸ்ட்ரீட்டு. கலர் கலராக அம்ப்ரெல்லா போட்டு வச்சுருப்பாங்க யூஸ்வலாக. ஆனால் நாங்கள் போன டைமில் வெறும் லைட்ஸ் தான் தொங்க விட்டுருந்தாங்க. ஸோ அது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, பார்க்க முடியல, அங்கே இல்லை. ஸோ அடுத்தது நாங்கள் அப்போவே டிசைட் பண்ணிட்டோம், நைட்டுக்கு கண்டிப்பாக இங்கே தான் வந்து டின்னர் ட்ரை பண்ணணும் ஏதாவது லோக்கல் ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து அப்படியே ஒரு கார்லேயே ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா அடுத்தது இந்த ஓல்டு சான் ஒன்லேருந்து வெளியே வந்தாலே வந்து அந்த போர்ட் இருக்குது. இந்த க்ரூஸ் எல்லாம் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் போர்ட்டோரிக்கோ நல்லா சுற்றி பார்த்துட்டு திருப்பி க்ரூஸ்குள்ளே போயிடுவாங்க க்ரூஸில் வரவங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி அந்த க்ரூஸ் எல்லாம் அங்கே பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நேராக நாங்கள் வந்து இந்த ஐ லவ் டே பீச் போயிட்டோம். ரூமில் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த T-Mobile டிஸ்ட்ரிக்ட்டுன்னு இங்கே ஒரு பிளேஸ் இருந்தது. இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டே கூகுள் பண்ணிட்டு வந்திருந்தோம் எந்தெந்த ஸ்பாட் போகலாம். எங்களுக்கு வந்து ரொம்ப ரஷ் பண்ணி எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் அப்படியெல்லாம் நினைக்கல. நாங்கள் ஜஸ்ட்டு மெயின் ஸ்பாட் எல்லாம் மட்டும் பார்க்கலாம்
அப்படி தான் யோசிச்சு வச்சுருந்தோம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் பீச்லேருந்து நேராக இங்கே வந்துட்டோம் டின்னர் போகிறதுக்கு முன்னாடி. இந்த T-Mobile டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நைட் டைம் போகிறது தான் பெஸ்ட்டு. அந்த லைட்டிங்ஸ்க்கு வெளியே ஃபவுண்டன்லாம் இருக்குது. அதனால் நைட் டைம் போகிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக எந்த பரபரப்பும் இல்லாமல் மியூசிக் ஓடிட்டு இருந்தது. இது கோகோ-கோலா மியூசிக் ஹால் அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க அங்கே. ஸோ அது உட்காந்து மியூசிக் கேட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளேயே ஜிப்லைன்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸ்டோர்ஸ் எல்லாம் பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு ஈட்டரிஸ் நிறையா இருந்தது. அப்படியே கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இது கண்டிப்பாக ஒரு மஸ்ட்டு சி பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து அந்த ஃபவுண்டன்லேயே கொஞ்சம் நேரம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தது நாங்கள் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா அந்த டின்னருக்கு பிளான் பண்ணியிருந்த இடத்துக்கு தான் போகலான்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ அப்படியே அங்கே ஓல்ட் சான்வானே திருப்பி போயிட்டு லக்கிலி இந்த தடவை எங்களுக்கு ஒரு பார்க்கிங் லாட்டில் கிடச்சிது. நம்ம ரோட் சைட் பார்க்கிங்கெல்லாம் எதுவும் கிடைக்கல, வழக்கம் போல் அதெல்லாம் ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ பார்க்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு லோக்கல் டைனருக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியே தான் இந்த மாதிரி ரோட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் பெஞ்சஸ் இருக்குது. பட் யாரும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. நம்ம ஆர்டருக்கு நம்மக்கிட்ட இங்கே எடுத்துகிட்டு அவங்க கொண்டு வந்து ஃபுட்டு இங்கே கொடுத்துருவாங்க. வெஜிடேரியன்ஸ்க்கும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு பைனாப்பிள் ஜூஸ் கிடைக்கும், பீனா கொலாடான்னு. அது ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் டின்னர் என்ஜாய் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிட்டோம். இதோட டே 1 முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.